வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்டரிக்கு இன்னைக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி 31ஆம் தேதி 12வது மாதம் 2024. இந்த வருஷ கடைசியில் லாஸ்ட் ட்ராவாக நடைபெறுது. நமக்கு சிறிசக்தி ட்ரா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நடைபெறுது. இந்த சிறிசக்தி ட்ரா, இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு முதல்ல எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 342 ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ஆல் போர்டு சிங்கிள் நம்பராகவே 3ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு 34ங்கிறது எடுத்திருந்தோம். அது நமக்கு ஏபியில் நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு 34ங்கிறது. பாட்ஸில் 348ன்னு எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 342. டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. இல்லாட்டி இந்த இடத்துல ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்னென்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 8ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நமக்கு 1 எடுத்திருக்கோம், 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பி போர்டில் 1, 3 பி போர்டு. சி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 வந்திருக்கு. 2க்கு 0 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 0 வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே 0வை எடுத்துக்காங்க. அதே மாதிரி 9ஆம் நம்பர் என்னுடைய கணக்கில் சி போர்டில் வந்திருக்கு. சரிங்களா? ஏ போர்டில் 8, 0ன்னு எடுத்திருக்கேன். பி போர்டில் 1ஐயும் 3ஐயும் எடுத்திருக்கேன். சி போர்டில் 0வையும் 9ஐயும் எடுத்திருக்கேன். நல்ல நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் 0வையும் 8ஐயும் ஆல் போர்டு நம்பர்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸு நமக்கு போர்டில் வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கான ஆல் போர்டு சிங்கிள் நம்பர்னு பார்க்கையில் என்ன நம்பர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரு 8 தாங்க இன்றைக்கி வரணும். ஆல் போர்டு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரே நம்பர் 8 தான் இன்றைக்கி. ஒரே நம்பர் 8 தான் வரணும். கண்டிப்பாக சொல்லுறேன். சப்போர்ட்டுக்கு நம்ம 0 கொடுத்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். 8ங்கிறத சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன். ஆல் போர்டு கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி 8 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 8 கண்டிப்பாக வருது இன்றைக்கி. நம்ம இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம பாக்ஸில் பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் எந்தெந்த போர்டில் எந்தெந்த நம்பர்ஸ் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இப்போது அதிக பெண்டிங் உள்ள நம்பரை தான் நம்ம பார்க்குறோம். 1 11 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 1 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 5 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் ஏ போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. பி போர்டில் 1 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 நமக்கு 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பி போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 3 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங்னு பார்க்கையில் சி போர்டு 3 தான். அதே மாதிரி 4ஆம் நம்பர் 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில். சி போர்டில் நமக்கு 0 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பாக்ஸில் வந்துச்சுன்னா
எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம நேற்றே வந்து ஒரு ட்ரிக்கு மூலியமாக 2 மெத்தேடு நான் கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு அந்த 2 மெத்தேடுமே நமக்கு பாஸ் ஆகக்கூடிய நல்ல மெத்தேடு தான். அந்த 2 மெத்தேடையும் மேட்ச் பண்ணி நல்ல நம்பர்ஸாக உங்களுக்காண்டி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே அந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 058ஐயும் நீங்கள் 138 138 058 இந்த 2 நம்பரையும் பாக்ஸில் வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். நம்ம பெண்டிங் நம்பர்ஸு நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஆல் போர்டு ஃபார்முலா மெத்தேட் வீடியோ நம்ம நேற்றே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ வந்து எல்லா நம்பர்களுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். எப்படியெல்லாம் ஆல் போர்டு ரெகுலராக பாஸ் ஆகுதுங்கிறத உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. 2 மெத்தேடு கொடுத்துருக்கோம். 2 மெத்தேட்லேயுமே ரெகுலராக வின்னிங் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 93 600 46 847 லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. வின்னிங் அமௌண்ட்லாம் உங்களுக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே போய் புக்கிங் பண்ணிக்காங்க. இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸு இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பாக்ஸில் வந்தால் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆல் போர்டு நம்பர்ஸும் பார்த்தோம். சிங்கிள் நம்பராக தான் கொடுத்துருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கலப்பு நம்பர்ஸாக இங்கே வந்து நான் கொடுக்குறேன். நம்ம வந்து 3 நம்பருக்கு வந்து எப்போதுமே கலப்பு நம்பர்ஸை தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கும் கணக்கில் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஆடு ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு நம்பர்ஸையும் 100% நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஆடு ஒர்க் பண்ணி நம்பர்ஸை கொடுக்குறீங்க. 834 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 039 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 286ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 418ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. நல்ல நம்பர்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம போன வருஷம் இன்னைக்கு நாள் இன்னைக்கு தேதிக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க இந்த சார்ட்டை வச்சு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுன்னு. அதாவது 400ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. அப்போது வந்து இன்றைக்கி டபுள் 0 இருக்குது. சரிங்களா, 00 இருக்குது. 400ன்னு போன வருஷம் ரிசல்ட் வந்திருக்கு. அப்போது நமக்கு என்ன நம்பர் ஆல் போர்டு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், 8ங்கிறத ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு நம்ம 0 கொடுத்துருந்தோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது நமக்கு ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 08ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 10ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 90ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸ்குள்ளே இருந்தே உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஆடு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுமே நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஆடு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வின்னிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறோம். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க. 100% வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 80ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 03 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 90 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 08 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 10ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 26ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். சரிங்களா, இதை விட்டால் நமக்கு 39ன்னு ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் காட்டுது. சரிங்களா, இந்த 39 வந்தால் பிசிஏ வர்ற மாதிரி தெரியுதுங்க. பிசியில் மட்டுமே 39 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. சரிங்களா, இந்த 6 நம்பர்ஸை ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நம்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம்
வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில வந்து 910ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 910 038 431 ஏ போர்டில் 5 வந்து, பி போர்டில் நமக்கு 8 வந்து, சி போர்டில் நமக்கு 0 வந்துச்சுன்னா 580 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 4 வந்து, பி போர்டில் 0 வந்து, சி போர்டு 9 வந்துச்சுன்னா 409ன்னு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்கல. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தமே வந்து நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 9 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 9 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர் நமக்கு இருக்குங்க. எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க. எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன். எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். 58 10 10 38 இந்த நம்பர்ஸ் எல்லாம் வைக்கலாம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இதை விட்டால் நமக்கு 29 31 சரிங்களா? இந்த நம்பரையும் ஒரு செட்டு எல்லாருமே வைங்க. இதுவும் ஒரு நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி 10 58 சரிங்களா? இதையும் ஒரு செட்டு எல்லாருமே வைக்கலாம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி மொத்தமே வந்து 4 நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். 10 38 58 10 29 31 10 58ன்னு எடுத்திருக்கோம். நல்ல நம்பராக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து ஒவ்வொரு செட்டு வைக்கலாம். நல்ல ஒரு கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்திருக்கேன். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க. KLDR ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே புக்கிங் பண்ணிக்காங்க. புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ரெகுலர் புக்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடியே KLDR ரெகுலராகவே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி லாஸ்ட் ட்ராவாக உங்களுக்கே தெரியும் நடைபெறுது. 31ஆம் தேதி சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். 100% ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குது. எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.